தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைமகன் இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் செய்யக்கூடிய பாவங்களுக்கு தண்டனை என்பது நிச்சயமாக உண்டு. நம்முடைய பாவங்களிலிருந்து மீண்டு வருவதற்கு நமக்கு சந்தர்ப்பங்கள் வழங்கப்படும் பொழுது அவற்றை நாம் முழுமையாக பயன்படுத்தி நம்முடைய பாவங்களிலிருந்து வெளியே வந்து தண்டனையிலிருந்து தப்பித்து கொள்ள இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. சில வினாடிகள் நாம் சிந்தித்து பார்ப்போம். என்னுடைய வாழ்க்கையிலே பாவங்கள் இருக்கின்றனவா? அவற்றிலிருந்து வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது நான் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துகிறேனா என்று நம்மையே நாம் சுய ஆய்வு செய்தவர்களாக இந்த பலியிலே கலந்து கொள்வோம். இந்த பலியிலே நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக, நம்முடைய குடும்பங்களுடைய கருத்துக்களுக்காக ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். இந்த தூய பலியிலே கலந்து கொள்வதற்கு தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களுக்காக, குற்றம் குறைகளுக்காக இறைவனிடம் மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்கள் குற்றங்குறைகளை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் எப்போதும் உமது திருவுளத்திற்கு ஏற்ப வாழ செய்தருளும். அதனால் மாண்புக்கு உரிய நேர்மையான இதயத்தோடு நாங்கள் ஊழியம் புரிய செய்வீராக. உம்மோடு தூயாவியானவருடைய ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பவுல் உரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருப்போருக்கு இனி தண்டனை தீர்ப்பே கிடையாது. ஏனெனில் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருப்போருக்கு வாழ்வு தரும் தூய ஆவியின் சட்டம் பாவம், சாவு என்பவற்றுக்கு உள்ளாகும் சட்டத்திட்டத்தில் நின்று என்னை விடுவித்து விட்டது. ஊனியல்பின் காரணமாய் வலுவுற்றிருந்த திருச்சட்டம் செய்ய முடியாத ஒன்றை கடவுள் செய்தார். அதாவது ஊனியல்பு கொண்ட மனிதரை போன்றவராய் தம் சொந்த மகனை அனுப்பி மனிதரிடம் உள்ள பாவத்திற்கு முடிவு கட்டினார். ஊனியல்புக்கேற்ப நடவாமல் ஆவிக்குரிய இயல்புக்கேற்ப நடக்கும் நாம் திருச்சட்டத்தின் நெறிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று அவ்வாறு செய்தார்.
ஏனெனில் ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்வோரின் நாட்டமெல்லாம் அந்த இயல்புக்கு உரியவற்றின் மீதே இருக்கும். ஆனால் ஆவிக்குரிய இயல்பு ஏற்ப வாழ்வோரின் நாட்டம் ஆவிக்கு உரியவற்றின் மீதே இருக்கும். ஊனியல் மனநிலை கொண்டிருப்போருக்கு வருவது சாவே. ஆவிக்குரிய மனநிலை கொண்டிருப்போருக்கு வருவது வாழ்வும் அமைதியுமாகும். ஏனெனில் ஊனியல் மனநிலை கடவுளுக்கு பகையானது. அது கடவுளின் சட்டத்திற்கு கட்டுப்படுத்திருப்பதில்லை, இருக்கவும் முடியாது. ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்வோர் கடவுளுக்கு உகந்தவர்களாய் இருக்க முடியாது. ஆனால் கடவுளின் ஆவி உங்களுக்குள் குடிகொண்டிருந்தால் நீங்கள் ஊனியல்பை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உரியோர் அல்ல. பாவத்தின் விளைவாக உங்கள் உடல் செத்ததாயினும் கிறிஸ்து உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கப்படுவீர்கள். அதன் பயனாக தூய ஆவி உங்களுக்குள் உயிராய் இருக்கும். மேலும் இறந்த இயேசுவை உயிர்த்தெழ செய்தவரின் ஆவி உங்களுக்குள் குடிகொண்டிருந்தால் கிறிஸ்துவை உயிர்த்தெழ செய்த அவரே உங்களுக்குள் குடிகொண்டிருக்கும் தம் ஆவியினாலே சாவுக்குரிய உங்கள் உடல்களையும் உயிர் பெறச் செய்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எங்கள் பதில். கடவுள் முகத்தை தேடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. கடவுள் முகத்தை தேடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. நில உலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம். ஏனெனில் அவரே கடல்கள் மீது அதற்கு அடித்தளமிட்டார். ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினவரும் அவரே. கடவுள் முகத்தை தேடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. ஆண்டவரது மலையில் ஏற தகுதியுள்ளவர் யார்? அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார்? கரைபடாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர், பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர். கடவுள் முகத்தை தேடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. இவரே ஆண்டவரிடம் ஆசி பெறுவார். தம் மீட்பராம் கடவுளிடமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவார். அவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. யாக்கோபின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே. கடவுள் முகத்தை தேடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. சாக வேண்டும் என்பது என் விருப்பமன்று. ஆனால் அத்தீயோர் தம் வழிகளில் நின்று திரும்பி வாழ வேண்டும் என்கிறார் ஆண்டவர்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 1 முதல் 9 முடிய. அக்காலத்தில் சிலர் இயேசுவிடம் வந்து பலி செலுத்திக் கொண்டிருந்த கலிலேயரை பிலாத்து கொன்றான் என்ற செய்தியை அறிவித்தனர். அவர் அவர்களிடம் மறுமொழியாக, இக்கலிலேயருக்கு இவ்வாறு நிகழ்ந்ததால் இவர்கள் மற்றெல்லா கலிலேயரையும் விட பாவிகள் என நினைக்கிறீர்களா? அப்படி அல்ல என உங்களுக்கு சொல்லுகிறேன். மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவருமே அவ்வாறே அழிவீர்கள். சிலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே, அவர்கள் எருசலேமில் குடியிருந்த மற்ற எல்லாரையும் விட குற்றவாளிகள் என நினைக்கிறீர்களா? அப்படி அல்ல என உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவருமே அப்படியே அழிவீர்கள். மேலும் இயேசு இந்த ஓமையை கூறினார். ஒருவர் தம் திராட்சை தோட்டத்தில் அத்தி மரம் ஒன்றை நட்டு வைத்திருந்தார். அவர் வந்து அதில் கனியை தேடிய பொழுது எதையும் காணவில்லை. எனவே அவர் தோட்ட தொழிலாளரிடம், பாரும், 3 ஆண்டுகளாக இந்த அத்தி மரத்தில் கனியை தேடி வருகிறேன், எதையும் காணவில்லை. ஆகவே இதை வெட்டிவிடும். இடத்தை ஏன் அடைத்து கொண்டிருக்க வேண்டும் என்றார். தொழிலாளர் மறுமொழியாக, இந்த ஆண்டும் இதை விட்டு வையும். நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். அடுத்த ஆண்டு கனி கொடுத்தால் சரி, இல்லை என்றால் இதை வெட்டிவிடலாம் என்று அவரிடம் கூறினார். இது கிறிஸ்து இன்று நமக்கு வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறைமகன் இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு மனித குலத்திலே பாவம் தழைத்து ஓங்குகிறது என்றால் அதற்கு ஒரு முக்கியமான காரணம் கடவுள் தரும் தண்டனையை பற்றிய பயம் நமக்கு இல்லை. நாம் தவறு செய்தால் கடவுள் என்னை கடுமையாக தண்டிப்பார் என்ற அந்த பய உணர்வு நம்மை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அகன்று கொண்டிருக்கிறது. ஏன் அந்த பய உணர்வு நம்மை விட்டு சென்று கொண்டிருக்கிறது என்றால், கடவுள் மன்னிப்பவர், அவர் மன்னித்து விடுவார் என்று அந்த மன்னிப்பின் கொள்கையை நாம் உயர்த்தி பிடிக்கின்றோம். கடவுள் மன்னிப்பவர், எனவே நான் எவ்வளவு பாவம் செய்தாலும் அவர் மன்னித்து விடுவார், அவர் என்னை தண்டிக்க மாட்டார் என்று ஆழமாக நம்பிக்கொண்டு தொடர்ந்து பாவங்களிலே விழுந்து கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே கடவுள் மன்னிப்பவர்தான். நாம் தெரியாமல் பாவத்திலே விழுந்து மீண்டும் அதிலிருந்து எழுந்து வருவதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது, எழுந்து வரும் பொழுது அவர் மன்னிக்கிறார். அதே வேளையிலே வாய்ப்புகள் கிடைத்தும் தவறு பாவம் என்று உணர்ந்தும் மீண்டும் மீண்டும் பாவத்திலே விழுந்து கிடக்கும் பொழுது அவர்களுக்கு மன்னிப்பு கிடையாது, மாறாக கடுமையான தண்டனை காத்திருக்கிறது. ஆகவே நான் எவ்வளவு பாவம் செய்தாலும் கடவுள் என்னை மன்னித்து விடுவார் என்று நாம் நினைத்து கொண்டிருக்க வேண்டாம். நாம் கல் நெஞ்சக்காரர்களாக இருக்கும் பொழுது, மனம் மாற வேண்டும் என்னும் எண்ணம் இல்லாமல் இருக்கும் பொழுது, வாய்ப்புகளை பயன்படுத்தாத பொழுது நமக்கு தண்டனை என்பது மிக கொடுமையானதாக இருக்கும். இயேசுவிடம் வந்து சொல்கிறார்கள், கலிலேயர்களை பிலாத்து கொன்றுவிட்டான் என்று. அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால், அந்த மனிதர்கள் பாவம் செய்தவர்கள், எனவே அவர்களுக்கு மரணம் பரிசாக கிடைத்தது என்று. அந்த காலத்து யூதர்களுடைய நம்பிக்கை என்னவாக இருந்தது என்றால், ஒருவன் எதிர்பாராத விதமாக மரணம் அடைந்தால் அல்லது காயமடைந்தால், ஒரு பிரச்சனையை சந்தித்தால் அதற்கு காரணம் அவனுடைய பாவம் என்று இயேசு தெளிவாக சொல்லுகிறார். இயற்கை சீற்றங்களால் உயிரிழப்பவர்கள் மற்றவர்களை விட பாவிகள் என்று நினைத்து விட வேண்டாம். ஆனால்
மனம் மாறாத பாவிகளுக்கு இதைவிட கொடுமையான தண்டனை கிடைக்கும் என்று சொல்கிறார். அதாவது பாவம் செய்யும் பொழுது அதற்கான தண்டனை நிச்சயமாக வரும் என்று சொல்கிறார். அதுபோல ஒரு ஊமையின் மூலமாக அழகாக அந்த மன்னிப்பின் தன்மையை அவர் எடுத்து காட்டுகிறார். அதாவது ஒரு முதலாளி தன்னுடைய திராட்சை தோட்டத்திலே அத்திமரம் ஒன்றை நட்டு வைக்கிறார். 3 ஆண்டுகளாக அதற்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து கொடுத்தும் அந்த மரத்திலே கனி இன்னும் வரவில்லை. அதை வெட்டிவிட முடிவு செய்கிறார். ஆனால் அந்த பணியாளர் மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்கும்படியாக கேட்கிறார். இன்னும் 1 வருடம் நாம் அதை இன்னும் நன்றாக கவனிப்போம், வாய்ப்பு கொடுப்போம். அப்படி வாய்ப்பு கொடுத்தும் அது கனி தரவில்லை என்றால் வெட்டி எறிந்து விடுவோம் என்று சொல்கிறார். இந்த ஓமையிலிருந்து இயேசு எதை சொல்கிறார் என்றால், உங்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்படும், உங்களுடைய தவறுகளை திருத்திக் கொள்ள மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் தரப்படும். அதை பயன்படுத்தும் பொழுது நீங்கள் மன்னிப்பு பெறுவீர்கள், தண்டனையிலிருந்து தப்புவீர்கள். அதே நேரத்தில் வாய்ப்புகள் கிடைத்தும் மீண்டும் மீண்டும் அவற்றை தொடரும் பொழுது நிச்சயமாக தண்டனை உங்களை தேடி வரும் என்று. ஆகவே நாம் சிந்தித்து பார்ப்போம். கடவுள் இரக்கமுடையவர்தான், மன்னிக்கக்கூடியவர்தான். ஆனால் நாம் பாவத்திலிருந்து மீளாத பொழுது, குற்ற உணர்வை நாம் உணராத பொழுது நிச்சயமாக நாம் தண்டிக்கப்படுவோம். பாவம் செய்து வாழும் பொழுது ஒரு சிலர் நினைக்கிறார்கள், என்னை நரகத்தில் போடுவார் கடவுள், நான் இறந்த பின்பு நரகத்தில் போடுவார், அப்போது நான் பார்த்து கொள்ளலாம் என்று. உண்மையிலேயே பாவத்தோடு நாம் வாழும் பொழுது நரகத்தில்தான் சென்று நாம் துன்பப்பட வேண்டும் என்று இல்லை. மாறாக இந்த மண்ணுலக வாழ்க்கையே துன்பம் நிறைந்ததாக மாறிவிடும், தண்டனை நிறைந்ததாக மாறிவிடும். இன்றைக்கு பல பேர், எனக்கு பல வியாதிகள் இருக்கிறது, ஆனால் இன்ன வியாதி என்று மருத்துவரால் கண்டுபிடிக்க முடியவில்லை. என்னிடம் எல்லாம் இருக்கிறது, ஆனால் படுத்தால் தூக்கம் வரவில்லை, மருந்து உட்கொண்டாலும் என்னால் தூங்க முடியவில்லை. இதற்கெல்லாம் காரணம் பாவம். இந்த பாவம் என்பது நரகத்தில் மட்டும் நமக்கு துன்பத்தை தராது, மாறாக இந்த மண்ணுலகிலும் அது நமக்கு தொடர்ந்து துன்பத்தை தந்து கொண்டே இருக்கும். ஆகவே கடவுள் தரும் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பாவங்களிலிருந்து மீண்டு வாழ முயற்சி செய்வோம். அதற்கான அருளை தொடர்ந்து இந்த பலியின் வழியாக மன்றாடுவோம். ஆமேன். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வு அளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, உங்களிடம் என்னிடமான இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தை ஆகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள்.
ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அனைத்து நலன்களுக்காகவும் உமது கை திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்த கொடைகளையே நாங்கள் உமக்கு மனமு வந்து அளிக்க அருள் புரியுமாறு உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உமது அருள் எங்களை தூய்மையாக்கி நாங்கள் நிறைவேற்றும் அதே மறை நிகழ்வுகள் வழியாக உமது புனிதப்படுத்தும் அருளை பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்நாள் முழுவதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலே தான். இந்த உடலோடு வாழ்க்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடு மட்டுமன்றி இப்பொழுதே நிலை வாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் ஆவியாரின் முதற்கனியை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவினின்று உயிர்த்தெழச் செய்தீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர்.
எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையாய் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உம்முடைய திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் மல்கம் ரஞ்சித், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாகிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரென்பதற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் தருகின்ற அமைதியை ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி. நம்மை மனம் மாறி புதியவர்களாக வாழ அழைக்கும் இறைவன் இவரே. இவருடைய மேலான இந்த திரு விருந்திற்கு அழைப்பு பெற்ற நம் அனைவருமே பேறு பெற்றோர்.
ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டுமே சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆன்மீக நற்கருணை செபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமீன். தயங்கும் மனதுடைய நான் உனக்காகவே உன் பணிக்காகவே வாழ்ந்திட வரம் தருவாய். தயங்கும் மனதுடைய நான் உனக்காகவே உன் பணிக்காகவே வாழ்ந்திட வரம் தருவாய். சம்மதமே இறைவா. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக பலியில் நாங்கள் அடிக்கடி பங்கு பெற செய்யவுமாய் வேண்டுகின்றோம். இவ்வாறு இவ்வுலக நலன்களின் உதவியால் மறு உலக நலன்களை நாங்கள் நாட கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை
மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பு பிள்ளைகளாக சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்னைக்கு கரம் குவிப்போம், அவள் அன்பை பாடிடுவோம், அவள் அன்பை பாடிடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போம். இந்த திருப்பலியை ஒளிபரப்பு செய்வதற்கு தங்களுடைய உதவிகளை செய்த அனைத்து குடும்பங்களுக்கும் இறை ஆசி நிறைவாக கிடைப்பதாக, அத்தோடு வீடுகளிலிருந்து நேரடியாக இந்த திருப்பலியோடு இணைந்து கொண்ட உங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் தாமே நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.